சன்னா புலாவ் செய்ய போகிறோம். அதற்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 4 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் வதக்கி எடுக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். 150 போல் சன்னா ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம் பார்த்துக்கலாம். 6 பூ, கொஞ்சம் பட்டை, 1 ஸ்டார் பூ, 1 மராத்தி மொக்கு, 2 இலை, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கல்பாசி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்கிறது பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் காஞ்சிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இந்த வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை அதில் சேர்த்துறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்துடுறேன், பிறகு பார்க்கலாம். அதே எண்ணெயில் இப்போ நம்ம இந்த மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதோட கூட வெங்காயத்தை சேர்த்துடலாம். அது நல்லா நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகட்டும். எடுத்து வச்ச பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி அதோட கூட சேர்த்துடுறேன். அதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர். கரம் மசாலா பவுடரும் தனியா பவுடரும் சேர்த்துடுறேன். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். எல்லாவற்றையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் லெமன் ஜூஸை அதில் சேர்த்துட்றேன். அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நேரம் இருக்கட்டும். அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச சன்னாவை சேர்த்துக்கலாம். சன்னாவை சேர்த்துட்றேன். அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாத்து கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகட்டும். நான் சன்னா வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு சேர்க்குறேன். பிறகு நம்ம உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் தண்ணி சேர்த்துட்றேன். சன்னா வேக வச்ச தண்ணியை தான் சேர்க்குறேன். அது 1 டம்ளர் இருக்குது, அதை சேர்த்துட்றேன். இந்த டம்ளரில் தான் நான் இப்போ 4 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். 1 டம்ளர் சேர்த்துட்டேன். இன்னும் 3 டம்ளர் சேர்க்கணும். இப்போ நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்றேன். மொத்தமாக 4 டம்ளர் ஆகிடுச்சு. அந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன்.
இப்போ உப்பு பதம் பார்த்துக்கலாம். உப்பு பதம் பார்த்துட்டேன், சரியாக இருக்குது. உப்பு பதம் வந்து அரிசி போட்ட பிறகு ஒரு துளி அதிகமாக இருக்கணும், அது போல் தான் போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும், பிறகு அரிசியை சேர்த்துடலாம். கொதிக்கட்டும். தண்ணி நல்லாவே கொதித்து வந்துட்டு இருக்குது. இந்த வேலையில் அரிசியை சேர்த்துடுறேன். மொத்த அரிசியும் சேர்த்துடுறேன். பிறகு பார்க்கலாம். மொத்த அரிசியும் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வேலையில் ஒரு துளி உப்பு பதம் அதிகமாக இருக்கிறபடி பார்த்துக்கலாம். உப்பு ஒரு துளி அதிகமாக இருக்குது. இப்போ நான் குக்கர் மூடி போட்டுடுறேன். மூடி போட்டுட்டேன். இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. ஒரு 2 விசில் வரட்டும், பிறகு பார்க்கலாம். 2 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. சாதம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த பொரிச்சு வச்ச அந்த ஆனியனை அதில் சேர்த்துடலாம். ஆனியனை அதில் சேர்த்துடுறேன். அப்படியே தூவி விட்டுடலாம். கொஞ்சம் புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்றேன். கையோட கொஞ்சம் கீயும் சேர்த்துட்றேன். போதும். அப்படியே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் டம் போட்டு விடலாம். மூடிடுறேன். டம் ஆகட்டும். ஒரு நல்ல துணியை வச்சு மேலே குக்கர் மூடியில் மூடி ஒரு 5 நிமிஷம் டம் போட்டு விடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், பிறகு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்குது. இப்போ எப்படி இருக்குது பார்த்துக்கலாம். சூப்பரான சன்னா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. சாதம் வந்து குழையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்குது. பக்காவாக வந்திருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனுதினம் புது சுவையுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.